பட்டாக்கத்தி பூஜை போடுறது அஃபென்ஸ். பட்டாக்கத்தி வச்சு அவ்வளோ ஃபோட்டோ போடுறானே அது அஃபென்ஸ் இல்லையா? அஃபென்ஸ் தான்மா. அப்பயே கைது பண்ணி தான் இந்த அளவுக்கு போயிருக்காதுமா. அதனால தான் நான் உள்ளே வெட்டிட்டேங்கிற மாதிரி அவரோட ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருந்தது. ஆனால் அதுவும் பொய், அதுவும் இல்லை. இப்போ இந்த பொண்ணு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டும் சுபாஷினி இவங்க சொல்கிறதும் பொய், ரெண்டுமே பொய். ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க. எங்களுக்கு அந்த பையன் உள்ளே போயிட்டான், அவங்க அப்பாவை கைது பண்ணிட்டாங்க, அவங்க அம்மாவை கைது பண்ணிட்டா நாங்கள் பாடியை வாங்கி நாங்கள் சடங்குகளை செஞ்சு முடிச்சுக்கிறோம்ட்டாங்க. அந்த பொண்ணு தான் ஓவராக டார்ச்சர் பண்ணி என் பையனை இது பண்ணி கட்டலாம் ஒன்று தான் கட்டுவேன், அவன் வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன். எங்கே பார்த்தாலுமே ஆம்பளை தான் பாதிக்கப்படுறான், ஆனால் பொம்பளை பாதிக்கப்பட்ட மாதிரி நீங்கள் கட்டமைச்சிடுறீங்க. இப்போ கவின் தான் செத்து போயிருக்கான், இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு தெரியாது இருந்துச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன செய்ய போகுது? கவின் வந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணான்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க அப்பாவே போலீஸ் ஆச்சே, தூக்கிட்டு போய் ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்களேம்மா. ஏன் பண்ணல? அந்த பொண்ணு எங்கே போய் நீ நிம்மதியாக வாழ்ந்துட போறியாமா? நீ போயே சொல்லுவ, நீ போய் நிம்மதியாக தூங்க வீட்டில் போய். சாதாரணமாக பார்க்கப்பட வேண்டிய காதல் இங்கே மிகப்பெரிய தீவிரவாத செயலாக பார்க்கப்படுது. அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது, நான் 28 ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன். அந்த பையன் செத்தே போயிட்டான் சரி இந்த பொண்ணை லவ் பண்ணதுனால. ஆனால் இந்த பொண்ணை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு கடந்து போகுது, எப்படி சார் முடியுது? குறைந்தபட்ச கருணையோ அறமோ இல்லாமல் அந்த பொண்ணு இருக்கு. நீங்கள் இது லவ் பண்ணுறீங்க, லிவிங் பண்ணுறீங்க, லவ்விங் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, கடைசியாக பலியாக வருது மட்டும் ஆகணுமா? முதல் நாள் காதல் கொலையாக இருந்துச்சு, அடுத்த நாள் சாதிய கொலையாக மாறிச்சு, அடுத்த நாள் ஆணவ கொலையாக மாறிச்சு, அதுக்கு அடுத்த நாள் அரசியல் பூரா வந்துச்சு. இவங்க வேற்று ஜாதியில் காதலிச்சாங்கல்ல, 2 பேர்கிட்டையுமே ஃபோட்டோஸ் இருந்திருக்கும், ஆனால் ஹைட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இது பிரச்சனை ஆகும்னு சொல்லி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். தமிழகத்தையே உலுக்கி இருக்கிற நெல்லை கவின்குமார் வழக்கு இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பேசும் பொருளாகி இருக்கு. அதுவும் 9 வருடம் காதலித்த காதலி கொடுத்த வாக்குமூலங்கள்லாம் நம்மளால அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லலாம். இந்த வழக்கினுடைய ஆரம்ப புள்ளி எங்கே ஆரம்பிச்சது, இந்த வழக்கில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் பற்றி சொல்லுங்கள் சார். இதில் கொலை செய்யப்பட்ட கவின் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தொலைக்காட்சி சார்பாகவும் என் சார்பாகவும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு இது மாதிரி ஒரு ஆணவ கொலை எங்கும் நடக்கக்கூடாது. அதுக்கு நம்ம ஜாதியை பற்றியான புரிதல்கள் ரொம்ப முக்கியமானது. இப்போ எதை பற்றி டீச் பண்ணுறோமோ இல்லையோ, செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வர்றது வரைக்கும் வந்துட்டோம். அந்தளவுக்கு நம்ம நாகரிகமாக பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஜாதியை பற்றி இப்போ யாருக்குமே ஒரு விஷயம் தெரியல. அது நம்மளை அடக்கி வச்சிருக்க ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு சைத்தான், அது பேய், அது நம்மளை அழிச்சிடும். அது இப்போ இந்த சுர்ஜித் இப்போ அந்த மற்ற கேஸ் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த ரிவ்யூ பண்ணணுமா என்ன எல்லாருக்கும் தெரியும் தானே. இப்போ அந்த சுர்ஜித்தை அந்த பையனுக்கு, ஆனால் அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் பேசக்குள்ள சொன்னேன்ல, நான் பேசுகிறது கவினுக்காக மட்டும் பேசலை, அந்த பையனுக்காகவும் சேர்த்து தான் பேசுகிறேன். அவன் வாழ்க்கையும் போயிட்டு இவன் செத்துட்டான், அவன் பாழாக போய்டும் வாழ்க்கை, நீ அதோட அக்யூஸ் தான் அப்படின்னு பார்த்தா. இன்றைக்கி எடுத்து அந்த பையன் மெடல் வாங்கினதெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க ஒரு ஃபோட்டோ. தடகள வீரராக இருந்திருக்கிறாரு. நீ எவ்வளோ பெரிய ஓட்டர் இருக்க. அது ஒரு பக்கம், அவன் எடுத்த எல்லா இமேஜ்லையும் அருவாளோட தான் இருக்கான். அப்போ நீ ஒரு எஸ்ஐயோட பையனாக இருந்திருக்க, இங்கே பர்த்டே வைக்க ரோட்டில் கேக் வெட்டுறவனா தூக்கி கொண்டு உள்ளே போட்டு மிதிக்கிறாங்க. சின்ன பசங்க இருக்கான், அவன் புரியாமல் விட்டுறானுவான். சரியா சொன்னீங்க. ஆமாம், அவனுங்க அட்டாக்கத்தி வச்சு வெட்டுறதே தப்பு. ஒரு பிரபல சினிமா நடிகர் வெட்டினார், நான் ஒரு வேலை கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இதுவும் தப்பு இதுன்னு சொல்லி. ஆனால் அட்டகத்தின்னு சொன்னாங்க கிடச்சா, அட்டகத்தின்ட்டாங்க அந்த கத்தியை கிடச்சா. அப்புறம் ஒரு பிரபல ரவுடி இங்கே குன்றத்தூரில் வச்சு வெட்டினார். அதுதான் ஃபேமஸ் ஆச்சு, பட்டாக்கத்தியில் வெட்டினது. பட்டாக்கத்தியில் வெட்டுறது அஃபென்ஸ், பட்டாக்கத்தி பூஜை போடுறது அஃபென்ஸ். பட்டாக்கத்தி வச்சு அவ்வளோ ஃபோட்டோ போடுறானே அது அஃபென்ஸ் தான்மா. அப்பயே கைது பண்ணி தான் இந்த அளவுக்கு போயிருக்காதுமா. கூப்பிட்டு நாள் செவிட்லாக்கு அவங்க அப்பா விட்டுருக்க வேண்டாம், என்ன புள்ள வளர்த்துருக்கிறாரு அவர். இத்தனைக்கு புருஷன் மாட்டு 2 பேருமே காவல்துறையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் தானே இது அஃபென்ஸ்ன்னு. அதை இந்த லோக்கல் போலீஸ் இன்ஸ்டாகிராம் பார்க்க மாட்டாங்க. எங்கெங்கேயோ ஒரு ட்விட் போட்டவனெல்லாம் தூக்கி அந்த உள்ளே வச்சு உருவி வைக்கிறாங்க. ஒரு லோக்கல் போலீஸ் பார்த்து, யோ மயன் என்ன அப்படி பண்ணிட்டு திடுறான், இங்கே வா பட்டாருன்னு ஒரு 6 போட படா ராஸ்கல் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருந்தாலே அந்த பையன் தெரிஞ்சிருப்பான், அந்த கவினும் செத்துருக்க மாட்டான். இல்லை சொந்த மகனே ஒழுங்காக வளர்க்க தெரியல, இவங்க எப்படி கைதிகளை திருத்துவாங்க? அதை தான் சொல்கிறேம்மா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறக்கையில் அது நல்லவராகவும் தீவராகவும் அன்னை வளர்ப்பில்லைன்னு எவ்வளோ அருமையான பாடல்கள். அப்போ அவங்க எப்படி வளர்த்துருக்காங்க அந்த பையனை. இவ்வளோ ஒரு ஸ்போர்ட்ஸில் போன நீ ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிருக்கலாம் அவங்க அப்பா மாரி அம்மா மாரின்னு. அதுதான் நம்ம உதாரணமாக இருக்கணும். இவன் போயிட்டு கத்தியை வச்சுக்கிட்டு இப்போ அந்த வச்சிருக்க கத்தியெல்லாம் மத்தியால எதுக்கு கத்தி வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? அதை
போலீஸ் துப்பாக்கி வச்சுருக்காங்கல்ல, ரோட்டில் போராட்டி சுட்டுலாமா? சுட முடியுமா? அது அவங்க தற்காப்புக்கு வச்சுருக்காங்க. அப்படிலாம் போலீஸ் சுட்டதும் இல்லைம்மா. பல இடத்துல நான் பார்த்துட்டேன். அதெல்லாம் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தான் தீர்ப்பாங்க. அது ஒரு அவங்களோட ப்ரோட்டோகாலில் வச்சுருக்காங்க. சரி, இப்போ சுர்ஜித் அவர்கள் சரணடையும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் அக்காவை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான், அதனால நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ 9 வருடம் காதலித்த காதலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவின் எனக்கு காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார். அதாம்மா அவங்க நேற்று விசாரணை சொல்லியிருக்காங்க. 2 பேர் சொன்னதும் ரொம்ப ஒத்த மாதிரியே இருக்கே. அதாவது இதில் 2 விஷயம் இருக்குது. இது சுர்ஜித் எப்படின்னா எங்கள் அக்காவை ஒரு தலைப்பட்சமாக காதலிச்சாரு, அதனால தான் நான் உள்ளே வெட்டிட்டேங்கிற மாதிரி அவரோட ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருந்தது. ஆனால் அதுவும் பொய், அதுவும் இல்லை. இப்போ இந்த பொண்ணு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டும் சுபாஷினி இவங்க சொல்கிறதும் பொய், 2மே பொய். அப்புறம் எப்படி அந்த கவினோட ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க இவங்க? அவ்வளோ க்ளோஸா பர்த்டே பார்ட்டியில் இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆச்சுமா, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஏறா அது இது எப்படின்னு அப்புறம் தான் வந்து பார்த்தா இது வந்து சுர்ஜித்தோட சகோதரி, போலீஸ்காரவங்க குடும்பத்தில் உள்ள பொண்ணு இதுன்னு சொல்லி அப்புறம் தான் வெளியில் வருது விஷயம். இப்போ அவங்க தந்தையாரை கைது பண்ணிட்டாங்க, அவங்க அம்மாவையும் கைது பண்ணுன்னு இப்போ தூத்துக்குடி எம்பி மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் போய் இப்போ உத்தரவாதம் கொடுத்துருந்துருக்காங்க, கைது பண்ணுறோம். ஏன்னா பாடி இன்னும் வாங்கலை அவங்க. அது ரொம்ப இஷ்யூவாக போகுது. சாலை மறியல், பல அரசியல் கட்சி தலைவர்கள். இதில் நான் கூட இவங்க வாங்கிடுவாங்கன்னு நினச்சேன் சார். ஆனால் ரொம்ப சிறப்பாக இப்போ வரைக்கும் வாங்காமல் இருக்கிறது ஒரு பாராட்டிற்கூட விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க தாத்தாவெல்லாம் பிரசிடெண்டாக இருந்திருக்காங்கம்மா அந்த ஊரில். நிறைய அரசியல் தெளிவு இருக்குது அவங்கள்ட்ட, வசதி வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே ஒரு ரொம்ப எளிய மனிதனால் இவ்வளோ பண்ண முடியுமாங்கிறது கேள்விக்குறியான விஷயம்தான். கவின் குடும்பம் பேக்கப் உள்ள குடும்பமா. அவங்க அப்பாவே பேட்டில் சொன்னார்ல, நாங்களும் பார்த்துக்கோங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க அப்படின்னு. அதுலேயே அவர் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப லைக் பண்ணேன். இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே இந்த சேனலில் பேசியிருக்கேன். பட் நான் அன்றைக்கே என்ன சொன்னேன்னா, இது வேறு ஏதாவது சாதியாக இட்டு கட்டி விட்ற வேண்டாம் யாரும். சில பேர்லாம் உட்காந்து வேறு மாதிரிலாம் திருவி விட்றாங்க இந்த விஷயத்தை. திருவிட இன்னும் பிரச்சனையாக தானே போகும், மறுபடியும் உயிர் சேதம் ஏற்படும். அன்னையிலேருந்து அமைக்க கொண்டு போகிறதுக்கு காரணம் அதுதான். அவங்க அப்பா அழகாக சொல்லியிருந்தார், எங்களுக்கு அந்த பையன் உள்ளே போயிட்டான், அவங்க அப்பாவை கைது பண்ணிட்டாங்க, அவங்க அம்மாவை கைது பண்ணிட்டா நாங்கள் பாடியை வாங்கி நாங்கள் சடங்குகளை செஞ்சு முடிச்சுக்கிறோன்ட்டாங்க கிளியராக. அப்போ பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்குறாங்க, இப்போ ப்ரெஸ் மீட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, பின்புலத்தில் அவங்க யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை, எங்களுக்கு அந்த அம்மாவை கைது பண்ணணும். பிராக்கெட்டில் அந்த அம்மாவைன்னு சொல்கிறார். சுஜித்தோட ஆயால, சுஜித்தோட அப்படிலாம் வந்து உரிமையெல்லாம் பேசலை, அந்த அம்மாவை எங்களுக்கு கைது பண்ணணும். ரொம்ப தெளிவாக இருக்காருமா அவர். அப்படி ஒரு தந்தை. இன்னொன்னு கூட சொல்லியிருப்பாரு, என் மகனை எதுக்கு வெட்டினீங்க, உங்க பொண்ணை வெட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது லவ் பண்றவங்க ஏன் சார், நீங்க சொன்ன மாதிரி நீங்க நம்ம நிறைய இன்டர்வியூல பேசியிருப்போம், அதுல நீங்க சொல்லியிருப்பீங்க சிறப்பா, என்னன்னா ஆணவ கொலை வந்து அதிகமா ஆண்களுக்கு தான் நடந்திருக்கு. ஆமா, பெண் எங்கேயுமே. அதுக்கு ஒரு மிக சிறந்த எக்ஸாம்பிள் நெல்லை கவின் அவர்கள். நல்லா சொல்றேம்மா, நான் இதை அப்பையிலேருந்து சொல்றேம்மா, எங்க பார்த்தாலுமே ஆம்பளை தான் பாதிக்கப்படுறான். ஆனால் பொம்பளை பாதிக்கப்பட்ட மாதிரி நீங்கள் கட்டமைச்சிடுறீங்க. அடுப்படியிலே நிற்கிறோம், நாங்கள் வெந்து சாப்பிட்றோம். எங்கே வெந்து சாப்பிட்றீங்க? கேஸ் அடுப்பு தானே இருக்குது. நான் வெந்து சாப்பிட்றேன், பழைய விரவு வச்சு உப்புனை ஊற்றிட்டு கிடக்குறீங்க. இல்லை இப்போ கோகுல்ராஜ் செத்து போயிட்டான். லவ் ஃபீலிங்கில் அப்படியே சுவாதி இறந்து போயிச்சா? இல்லையே. இளவரசன் செத்துட்டான். திவ்யா இறந்துருச்சா? இல்லை. சங்கரை வெட்டி கொண்டாங்க. கௌசல்யா செத்துருச்சா? போராடிட்டு இருக்குல்ல சார். என்ன போராட்டம்? அவர் கணவருக்காக போராடிட்டு இருக்காங்க. புல்லட் பைக்ல போறதா? புல்லட் பைக்ல போறது தப்பு இல்லையா சார்? புல்லட் பைக்ல இல்ல சார், எனக்கு என்ன போறா நீங்க? அடுத்து நீ கல்யாணம் பண்ணிட்ட கௌசல்யா, அடுத்து கல்யாணம் பண்ணிட்டியா? அதுக்காக கல்யாணமே பண்ண கூடாதுன்னு கிடையாதுல்ல சார். ஒன்னால ஒருத்தர் செத்துட்டான்ல, நீ செத்துட்டியா? அவ்வளவு லவ் ஃபீலிங்ஸ் இருக்கா? இப்ப யாரு இருந்து போராடிட்டு இருந்த கௌசல்யாவை விட இது வந்து ரொம்ப தவறான கூடவே கூடாது. சுவாதி வந்து எப்படிமா கோர்ட்ல எனக்கு தெரியாதுன்னு நம்ம சொன்னிச்சு. கோகுல்ராஜ் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிச்சு. எப்படி சொன்னிச்சு? அப்போ ஜட்ஜி என்ன கேட்டார், பார்த்து லூஸ் மாதிரி தெரியுதா? கை கோத்துட்டு போகிற கோயிலில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வீடியோ இருக்குது, இது யார் இது, நீ தானே இதுன்னு கேட்குறாருல்ல. அப்போ அப்புறம் நீங்கள் மட்டும் சில தனியார் சேனல்ல கூப்பிட்டு பேசலாம் வச்சாங்க, அவங்க நல்லா பேசியிருந்தாங்க. எனக்கு என்ன ஏதாவது இப்போ பொம்பளை பற்றி பேசணும்னு வச்சிங்களேன், இவன் வந்து ஆணாதிக்கத்தில் பேசுகிறான். என்ன ஆணாதிக்கம்? பாதி செத்தவன் பூரா ஆம்பளையா இருக்கான். எங்கே ஒரு பொண்ணே சூசைட் பண்ணிச்சா? என்னால காதல் ஃபீலிங் தாங்க முடியல. சுபாஷினி 9 வருஷம் லவ் பண்ணிட்டு கவின் யாருனே தெரியாது, நான் லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்ற சுபாஷினியை விட கௌசல்யா மேல் அப்படின்னு நான் சொல்ல வரேன். என்ன மேலு? இல்ல, இவங்க நீதிமன்றம்லாம் போய் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க, போராடிட்டு இருந்திருக்காங்க, அதை விட இது மேல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா இவங்க போய் போறான்னாங்க? அங்க பழனிக்கு போக முடியாது, இவங்கள்ட்ட சிவசாமி வீட்டுக்கு போக முடியாது, கொலை பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க அம்மாவே அக்யூஸ் ஆகிட்டாங்க அந்த வழக்கில். ஆனால் கோகுல்ராஜ் வழக்கில் வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க யாராவது அக்யூஸ் ஆகிருக்காங்களா? சுவாதி வீட்டில் யாராவது அக்யூஸ் ஆகிருக்காங்களா? சொல்லும் போதுல யுவராஜ் தான் அக்யூஸ் ஆகிருக்காரு. அந்த ஆள் ஒரு கட்சி நடத்துறதுக்கு அவருக்கு எத்த காமிக்கிறது கொலை பண்ணி தான் அந்த ஆள் லைஃப் எடுத்து உட்காந்துருக்காரு. இளவரசர் வழக்க தற்கொலைன்னே முடிஞ்சு போச்சு அந்த கேஸு. நீங்கள் டைரெக்டாக பாதிக்கப்பட்டது. இப்போ கௌசல்யா அவங்க அப்பாவோட போய் சேர முடியுமா?
அவங்க வீட்டுக்கு போக முடியுமா? முடியாதுல்ல. அதனால் இவங்க போராடுறாங்க. வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் சேஃபர் சூனுக்கு போயிடுறீங்க. இப்போ கவின் தான் செத்து போயிருக்கான். இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு எனக்கு தெரியாது, இருந்துச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன செய்ய போகுது? முடிஞ்சு தெரியாது எனக்கு. சார் 9 வருஷம் லவ் பண்ணியிருக்கு இந்த பொண்ணு சுபாஷினி. எப்படி சார் அந்த பையனே உயிரோடு இல்லை, மனசாட்சி உறுத்த வேணாமா சார்? மனசாட்சி அது ஆண்களுக்கு தான் ஒருத்தர். இதே ஒரு ஆம்பளையாக இருந்தால் நான் பைத்தியம் முடிச்ச எத்தனையோ காதல் பரத்தை பார்த்துருக்கேன். ஒரே ஒரு காதல் சந்தியாவை காமினி பார்ப்போம் இருக்காங்களா நாட்டில்னு. இல்லையே, ஆம்பளை தான்மா சுற்றிக்கிட்டு இருக்கான். பாவம் தேவதாசை தான் காமிச்சிருக்கோம். பொம்பளை ஏதாவது இருக்கா லவ் ஃபெயிலியரில்? பாவம் இந்த பையன்லாம் எவ்வளோ படிச்சிருக்கான், எவ்வளோ வேலை வாய்ப்பு, லைஃப் எங்கே போக வேண்டியது. சென்னையில் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுறான் சார். அப்படி சரி, இப்படி வச்சுக்குவோம். சரி, ஒரு தடவை பட்சமாக கவின் வந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணான்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க அப்பாவே போலீஸ் ஆச்சே, தூக்கிட்டு போய் ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்களேம்மா. ஏன் பண்ணல? நல்ல பாயிண்ட், நீங்களே எடுத்து கொடுத்ததா, சிறப்பு, மகிழ்ச்சி. அவங்க அப்பாவே போலீஸ் தானம்மா, அப்படி விட்டுருவாங்களா? விட்டுருவீங்களா நீங்கள்? சும்மா பார்த்தாலே பிடிச்சி கொண்டு வச்சு உரிச்சு விட்டுருவீங்க வச்சு. பொண்ணு ஸ்ட்ராங்கா இருந்த வாட்டி தானே இவர் கவிரி மேல கை வைக்காம இருந்திருக்காங்க. அதே தான் நானும் சொல்கிறேம்மா. பொண்ணு ஸ்ட்ராங்காக இருந்ததா? சுர்ஜித் போன்ற இளைஞர்களுக்கு உங்களை கொம்பு சீ விட்றவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் உங்கள் அப்பாவே சொன்னாலும் உங்கள் அம்மாவே சொன்னாலும் உன் புத்திக்கு இது சரின்னு பட்டுதா? நம்ம அறிவுக்கு அது சரியானதா விஷயமா படணும். நம்ம இண்டிவிஜுவலாக வாழ பிறந்திருக்கோம். எது கெத்து? இப்போ டோட்டலாக எல்லார் வாழ்க்கையும் போயிட்டா. கவின் வீட்டுக்கு ஒரு புள்ள போச்சு, இங்கே 3 பேர் அவுட்டு. யார்? சுர்ஜித்துங்காலி, இதுவுங்காலி. அந்த பொண்ணு எங்கே போய் நீ நிம்மதியாக வாழ்ந்துட போறியாமா? நீ போயே சொல்லு, நீ போய் நிம்மதியாக தூங்க வீட்டில் போய் மனசாட்சி. சோஷியல் மீடியாலே ஃபோட்டோ லீக். நீ இனிமேல் யார் உனக்கு கல்யாணம் பண்ணுறது வந்து எப்படி பண்ணுவாங்க? அது கூட வருவாங்க சார் சிலர்லாம், அது இருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன். எத்தனையோ அரேஞ்ச் மேரேஜஸ் இங்கே ஃபெயிலியர் ஆகிருக்கு. இதெல்லாம் சாகலையா? 300 பவுனோட போய் எத்தனையோ லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிருக்கு. லவ் மேரேஜஸ்லேயும் ஃபெயிலியர் இருக்குது, அரேஞ்ச் மேரேஜ்லேயும் ஃபெயிலியர் இருக்குது. நல்லா படித்தவன்லாம் நல்லா ஹிட்டாக இல்லை வாழ்க்கையில், தோற்று போகிறவனும் ஜெயிச்சிடறான் வாழ்க்கையில். அதான் நீங்கள் இன்னமும் வந்து சந்திராயனுக்கு போயிட்டு வந்துட்டோமா, அங்கே நிலவில் தண்ணி இருக்கா, பீர் இருக்கா, பிராந்தி இருக்கான்னு பார்த்துட்டு வர அளவுக்கு இங்கே நம்மள்ட்ட விஞ்ஞானம் வளர்ந்துட்டு. ஆனால் நம்ம இன்னும் ஒரு 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 நிமிஷம் இருங்க. அதாவது சாதாரணமாக பார்க்கப்பட வேண்டிய காதல் இங்கே மிகப்பெரிய தீவிரவாத செயலாக பார்க்கப்படுது. ஒரு சாதாரண சென்ஸ் தான்மா லவ்ங்கிறது. எல்லாம் பிடிக்கும், ஒருத்தர் பிடிக்கும். அது என்ன காரணம்லாம் இருக்காது. நல்ல பொண்ணாக இருக்கும், பணக்காரங்களாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? படிச்சிருக்கோம், பார்த்தா அவங்ககிட்ட கார் டிரைவரோட ஓடி போயிடும். பார்த்துருக்கியா? காரணம் நிறைய ஒரு இன்ஃபாக்சுவேஷன். அந்த அவர் டிரைவரை பிடிச்சிருக்கும், ஏதோ ஒரு இதில் பிடிச்சிருக்கும், ஓடிடும். கல்யாணம் ஆன டிரைவரெல்லாம் அழைச்சிட்டு போயெல்லாம் பார்த்துருக்கேன். சின்ன பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆன பொம்பளைங்க வந்து ஓடி இருக்கு. எல்லாம் நடந்திருக்கு இந்த நாட்டில். ஆனால் இப்படி நடக்கிற இந்த நாட்டில் பாதிப்பு என்னவோ ஆண் தான் பாதிக்கப்படுறாங்க. சரி, இதில் இந்த கவின்குமார் செய்தி வந்த எல்லா ஊடகங்களையுமே கமெண்ட்ல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம பேசி ஆகணும். என்னன்னா, உன் ஜாதி தான் இதுவாச்சு, நீ எதுக்கு உயர்ந்த ஜாதி பொண்ணை லவ் பண்ணுற, உனக்கு இதெல்லாம் ஒரு கேடா, உன் ஜாதியில் இருக்க பொண்ணை லவ் பண்ண வேண்டியதுன்றா, அதனால தான் செத்து போனா, அப்போ சாவுங்கடா அப்படின்லாம் போட்டிருக்காங்க. நிறைய பேர் இந்த கமெண்ட் போட்டிருந்தாங்க. நானும் அது நிறைய படித்து ஒரு மாதிரி நமக்கே பார்க்க மன உளைச்சலாக இருந்தது. ஒருத்த ஆணவ கொலையில் இறந்து போயிருக்கா, என்னடா இங்கே வந்து ஜாதியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சார். அதுதாம்மா, நம்மளை அப்படி தான் டிங்கரிங் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் சாதியை பற்றியான புரிதல்கள்லாம் ரொம்ப தெளிவாக எனக்கெல்லாம் புரிஞ்சது ஒரு 30 வயசில் எனக்கு புரிஞ்சுதுமா. ரொம்ப தவறான விஷயங்கள் இதெல்லாம், அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்றது 30 வயசில் எனக்கு புரிஞ்சுது. ஆனால் என்னுடைய காலகட்டங்களில் நான் கல்லூரி போய் தான் எனக்கு ஜாதி தெரியும். இது நான் உங்கள் சேனல்லே பதிவு பண்ணியிருக்கேன், எல்லா சேனல்லையும் சொல்லியிருக்கேன். என்னை சார்ந்தவங்களும் தெரியும். அங்கே போய் தான் சாதின்னு ஒரு விஷயமே தெரிஞ்சுது. அது வரைக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்படியே போகிறது வர்றது, ஸ்கூலு தானே, கவர்மெண்ட் ஸ்கூல் ஓடுறது ஓடியாடுறது, அப்படியே காலம் ஓடி போச்சு. கல்லூரி போனப்போ தான் தெரிஞ்சுது. அப்போ தான் பல டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அங்கே வந்தாங்க. எங்கள் மாவட்டங்கள்லாம் ஜாதியெல்லாம் பெருசாக பார்க்குற மாவட்டங்கள் கிடையாதுமா. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தான். எங்கள் மாவட்டத்தில் வந்து பெரியாரிஸ்ட் அதிகம், எங்கள் மாவட்டத்தில் தமிழ் பேர்கள் அதிகம் வைப்பாங்க. சாதி பிரச்சனைலாம் எங்கள் இதில் பெருசாக இருந்ததில்லை. ஒரு காலத்தில் சொல்லியிருக்காங்க, எங்கன்னா கீழே வெண்மணி இஷ்யூவெல்லாம் எங்கள் மாவட்டத்தில் நடந்தது தான். அது ஒரு காலகட்டங்கள். இப்போ எல்லாம் அப்படி இல்லை. நிறைய கலப்பு திருமணங்கள் வரவேற்கப்படுகிறது. நிறைய பேர் எல்லாமே ஒன்றா இருக்கிற ஒரு சொல்யூஷன் வந்திருக்கு. காரணம், விவசாயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்க மாவட்டம் எங்களதுலாம். விவசாயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்க மாவட்டத்தில் கம்யூனல் பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாரோட உழைப்பு இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். ஒரே ஆள் விவசாயம் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. எல்லாரோட உழைப்பு வேணும். இப்போ இந்த நெல்லை மாவட்டங்கள்லாம் இன்னமும் வந்து இந்த சாதியை வந்து இன்னும் பெருமை பேச்சுக்களாகவே இருக்குது. எல்லா சாதியும் சொல்கிறேம்மா, எல்லா சுயசாதி பெருமை பேசுகிறதும் இங்கே ஆபத்து தாம்மா. சுயசாதி பெருமை பேசக்கூடாது, சாதி பெருமை பேசக்கூடாது. சார், ஒரு பக்கம் சாதி பிரச்சனை போகிறதா இருக்கட்டும், எல்லாருமே சரி, யார் வேணால் இதை பற்றி பேசலாம் சார். நான் பேசலாம், நீங்கள் பேசலாம், யார் வேணால் பேசலாம். இப்போ நம்ம வெளியே இருந்து பார்க்குற நமக்கே கவின்குமார் இறந்தது ஏற்றுக்க முடியல சார்.
ஆனால் இந்த சுபாஷினி 9 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க. நான் திரும்ப திரும்ப இதுதான் சொல்கிறேன்னா 9 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சேட் எல்லாமே இப்போ கவினுடைய மாமா வந்து லீக் பண்ணியிருக்காரு. என் மகனையாம்மா நீ லவ் பண்ணலன்னு சொல்கிற, பாருமா நீ என்ன பேசின அப்படின்லாம் எல்லாத்தையும் லீக் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த அம்மா பேசின எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியுது. எப்படி சார் என்ன மிரட்டினாலுமே நான் அவனை லவ்வே பண்ணல அப்படின்னு சொல்ல முடியுது? அந்த பையன் செத்தே போயிட்டான் சார் இந்த பொண்ணை லவ் பண்ணதுனால. ஆனா இந்த பொண்ணை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு கடந்து போகுது. எப்படி சார் முடியுது? குறைந்தபட்ச கருணையோ அறமோ இல்லாம அந்த பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு இல்லை மொத்தமாக ஒன்று போட்டு அடிச்சுடவா, சொல்லக்கூடாது வச்சிருந்த வாய்க்குள்ள. நீயா நான் டாக் ஷோ பார்த்தேன். அதில் ஒரு 55 வயசு மதிக்கத்துக்கு அம்மாட்ட கோபி கேட்குறாரு, நீங்கள் உங்கள் பையனுக்கு வந்து அந்த பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கட்டிக்கிறீங்களா உங்கள் பையனுக்குன்னு. நான் இப்போயே கூட நான் மருமகளாக கூட்டிகிட்டு போயிடுறேன்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. உங்கள் ஜாதி என்னன்னா எஸ்சின்னுச்சு அந்த பொண்ணு. அப்போ அந்த அம்மாட்ட கேட்குறாங்க கட்டிக்கிறீங்களான்னு. கொஞ்சம் வீட்டில் நான் கேட்கணும் அப்படின்னுச்சு. தயக்கம் வந்துருச்சு. அடுத்தது கோபி இந்த பக்கம் திரும்பினார். இந்த பொண்ணுங்க இருந்துச்சு, நீங்கள் எத்தனை பேர் ஷெட்யூல் காஸ்ட் பசங்களை கட்டுவீங்கன்னு. ஒருத்தி கூட தூக்கலை. ஒருத்தி தூக்கலை. அப்போ தான் கோபி ஒரு விஷயத்த சொன்னார். அந்த பக்கமாவது ஒரு முன்னெடுப்பு இருந்துச்சு. சரி ஓகே, நான் அந்த அம்மாவோட முகமே செவந்து போச்சு. பாவம், தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டேன். 55 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. ஏன்னா அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் கேட்காம அவங்க எப்படி என்ன சினிமாவான்னு சுயம்பரம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்போ இந்த பக்கம் ஒருத்த கூட தூக்கலையம்மா. அப்போ நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு திருப்பி பிடிச்சாரு. அப்போ இதே மனநிலை தான் இங்கே சுபாஷினின்னு சொல்கிறேன். நான் தான் அதுக்கு உதாரணமே சொல்லிட்டேம்மா. உடுமலைப்பட்ட சங்கர்லேருந்து கோகுல்ராஜ்லேருந்து இளவரசர்லேருந்து உதாரணமே சொல்லிட்டேன். எல்லாரும் போங்க, கல்யாணம் பண்ணி குழந்தை ஓட்டி பார்த்துட்டு நல்லா தான் இருக்கிறாங்க. செத்து போன பசங்களுக்கு அவங்க வீட்டுக்கு புள்ள இல்லையே, அவங்க வீட்டுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இந்த கேஸ்ல கொஞ்சம் கூட சுபாஷினிக்கு ஃபீலிங்ஸே இல்லைம்மா. ஒரு குறைந்தபட்ச ஒரு அழுகை, ஒரு கருணை எதுவுமே இல்லை. எனக்கும் தெரியாது, அவனை முடிஞ்சு போச்சு. இந்த கேஸே நிற்காம போயிடும் இப்படிலாம் போணுச்சுன்னா. இப்போ சுபாஷினி வந்து அந்த பையனை லவ் பண்ணதை கன்ஃபஸ் பண்ணி அதை உண்மைன்னு கோர்ட்டுக்கு கொண்டு வந்தால் தான் இதை நீ ஹானர் கில்லிங்னே கொண்டு வர முடியும் ட்ரையலில். நான் இப்போ உள்ள பிரச்சனையை விட்டுறேன், ட்ரையலுக்கு போயிட்டு தான். அது இல்லைன்னா அங்கேயே முறிப்பட்டு கேஸ் உடஞ்சிரும். அந்த அது உடப்பட ஆரம்பிச்சு அதை ஒருதலை காதலுக்காக நடந்த மாதிரியும் அப்படியே ட்ராமாவை வேற மாதிரி செட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி பக்கா பிளான் பண்ணி நடத்துற மாதிரி தானே சார் இருக்கு எல்லாமே. அதாவது இன்னும் சொல்ல போனால் சுபாஷினியே இன்னும் கிடுக்குப்பிடி விசாரணைக்குள்ளே கொண்டு வரணும். நிச்சயமா. ஒன்று வந்து அதோட ஃபோனை சிடிஆர்லாம் எடுத்து எவ்வளோ நேரம் பேசுன, இவ்வளோ நேரம் எதுக்கு பேசுன, நீ லவ் பண்ணல என்ன பேசுன, ஆடியோவே எடுக்க முடியும் போலீஸால். எடுத்து விசாரணைகளை கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் தீர்வு கிடைக்கும். சும்மா இதே வேலையாக போச்சு. பசங்களை லவ் பண்ணுறது, சும்மா போனால் டாவ் விடுறது. இங்கே எது சிக்னல் கிடைக்காம கவின் உங்களை லவ் பண்ணிட்டாரு. சரி, லவ் பண்ணாத பையன் கூட ஏன் இவ்வளவு நெருக்கமாக ஃபோட்டோ எடுக்கணும்? ஏன் ஃபோட்டோ எடுத்துக்கிற நீ எதுக்கு அவனோட சுற்றின ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன்? இப்போ போயிச்சே, உயிர் போயிச்சே. சார் அந்த பையனோட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சந்தோஷமா இருக்கான் சார் அந்த பையன். ஏம்மா இங்கே சந்தோஷமா இருக்கதாம்மா எல்லாருமே பிறந்துருக்குறோம். ஆனால் இங்கே பாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ஜாலி டைப், நிறைய ஹெல்ப் பண்ணுவான் அவன் எல்லாருக்குமே. அவன்கிட்ட ஹெல்ப்னு வந்தால் கண்டிப்பாக அவன் பண்ணுவான், பண்ணாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இது என்னமோ சொல்லுவாங்களோ உங்கள் போதைக்கு அவங்க ஊருகாங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இது லவ் பண்ணுறீங்க, லிவிங் பண்ணுறீங்க, லவ்விங் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, கடைசியாக பலியாக வருது மட்டும் ஆன் ஆகணுமா? இது என்ன கொடுமை இது? இதை நிறையா விஷயங்கள் இங்கே பேச முடியலம்மா. பேசுனா கீழே வந்து எனக்கே சங்கடமாக இருக்குது. நீ என்ன ஜாதிரா அதுரா இதுரான்னு எழுதுறாங்களே. அப்போ என்ன மனப்போக்கு, நான் என்ன சொல்கிறேனே புரியலையே உங்களுக்குன்னா. நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்றதே புரியலை. இன்னும் என் ஜாதியை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய அசிங்கம், எவ்வளோ கேவலமான விஷயம். அதை கேவலம்னு சொல்லி எனக்கு அவங்களே ஒரு ஜாதி பட்டம் சூட்டுறாங்கம்மா. அவன்டா இவன்டான்னு என்ன அது ஏகவசனம் பரவாயில்ல. இந்த எழுதும் உரிமையும் ஜாதி இல்லைன்னு போராடிய அமைப்புகள் தான் வாங்கி கொடுத்துச்சு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அடுத்தவனை திட்டுறதில்ல, எழுதுறதில்ல, நான் பேசுகிறேன்ல, இந்த உரிமையையும் போராடி தான் வாங்கி கொடுத்தாங்க. அண்ணல் அம்பேத்கர், தமிழ்நாட்டில் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, இப்படி பல பேரோட போராட்டத்தில் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். சரி, இப்போ இந்த நெல்லை ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித்துக்கும் எஸ்ஐ சரவணனுக்கும் எஸ்ஐ கிருஷ்ணகுமாரிக்கும் இந்த சுபாஷினிக்கும் என்ன தண்டனை கிடைக்கும்? அடுத்தக்கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் இந்த வழக்கில்? 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கம்மா. எம்பி கனிமொழி மேடம் போயிட்டு அவங்க அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னாங்க. அவங்க அப்பா பி கிளியர். அவர் ரொம்ப ஒரு உண்மையிலே அந்த அழுது அந்த மரத்து பூமில் ஒரு இடத்துல வந்து அழுக வராது தெரியுமா, ஒரு இடத்துக்கு மேலே அழுக வராது. எப்போ அழுக வரும்னா அவங்க பையனை இது மாதிரி பண்ணிட்டாங்கக்குள்ளதான் அந்த ஃபீலிங்ஸ் வரும். அப்புறம் அப்படியே நாளாக மறக்க ஆரம்பிக்கும். மரத்து ஒரு இரும்பு தன்மை வரும். அவங்க அப்பா இரும்பாக இருக்கார், சேகர் அவங்க அப்பா, கவினோட அப்பா. உண்மையிலே அவர் வந்து அவர் வயசுக்கு இந்த அளவுக்குலாம் போராட்டத்தை எடுக்கவே முடியாதுமா. ஒரு பெரிய ரிவால்யூஷன் மைண்டு வேணும். அவர் ரெட்டால்யூஷனாக எந்த இடத்துலையுமே பேசலாமா. பழிக்கு பழி வாங்குவோம்லாம் அவர் நினச்சா ஒரு இன்டர்வியூவில் முடிச்சுட்டு போயிருக்கலாம். பேசியிருந்தாருன்னா இந்த இடத்துக்கு அவர் இந்த மரியாதைக்குரியவராக ஆக்கியிருக்க மாட்டாங்க. அவர் ஒரு சாதி புத்திர குத்திருப்பாங்க. நெவர். எங்களுக்கு அந்த அம்மா கைதாக வேண்டும்.
3 பேர் கைதாகிட்டாங்களா, மகிழ்ச்சி. 2 பேர் ஆகிட்டாங்க. இப்போ 3வது கைதாகட்டும், நாங்கள் எடுத்துகிட்டு போய் நாங்கள் எங்கள் சடங்கை செய்கிறோம். என்டையர் தென் மாவட்டமும் சம்பிச்சு போச்சுமா. போலீஸ் பெட்டாலினே இறக்கி வச்சுருக்காங்க. ரோடு மறியல் நடக்குது, சகல பிரச்சனை நடக்குது, பயங்கர பிரச்சனை. இந்த இதில் எல்லா பொலிட்டீஷியன் லீடரும் அங்கே போனாங்க. முத நாள் சாதிய கொலையாக இருந்துச்சுமா, முத நாள் காதல் கொலையாக இருந்துச்சு, அடுத்த நாள் சாதிய கொலையாக மாறினுச்சு, அடுத்த நாள் ஆணவ கொலையாக மாறினுச்சு, அதுக்கு அடுத்த நாள் அரசியல் பூரா வந்துச்சு. எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. வேறு வழியில் போய் எல்லாம் துக்கம் கொடுக்குறாங்க. எல்லா கட்சியிலையும் சொல்கிறேன், இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சியும் போகிறாங்க. அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வரும், எல்லாரும் போகிறாங்க. எலெக்ஷன் டைம் நெருங்கிடுச்சு, எல்லாரும் போகிறாங்க, போய் பேசுகிறாங்க. இதுக்கு சிம்பிள், அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணி தூக்கி போயிட்டு இருந்தால் பிரச்சனை முடிஞ்சிடும். இதை சார்ட் அவுட் பண்ணல. சரி, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தா எப்பயோ போட்டோ லீக் ஆயிட்டு இருக்கும். ஆனா போலீஸ் குடும்பம் அப்படின்றதுனால அவ்வளவு சீக்கிரம் இவங்க 2 பேரோட போட்டோமே லீக்கே ஆகல. ஒரு ஓரிரு நாட்களுக்கு பிறகுதான் நியூஸ் சேனல்லயே அவங்க போட்டோ போட ஆரம்பிச்சாங்க சார். அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இவங்க 2 வேற்று ஜாதியில காதலிச்சாங்கல்ல, 2 பேருக்கிட்டுமே போட்டோஸ் இருந்திருக்கும், ஆனா ஹைட் பண்ணி வச்சிருந்துருப்பாங்க. இது பிரச்சனை ஆகும்னு சொல்லி. இப்போ இன்ஸ்டாகிராமில் நம்ம இப்போ ஒரு செல்வானை கூட போடுறோம், அதை எல்லாரும் போட முடியாதுங்க, எல்லாரும் போட மாட்டாங்க. எல்லாம் மறைச்சு வைக்கிறது, ஹைட் பண்ணியே வச்சுக்கிறது, விஷயங்கள்லாம் ஹைட் பண்ணி வச்சுக்கிறது. கடைசி இப்போ அந்த ஃபோட்டோலாம் ஏங்க அந்த பொண்ணோட பேர் சுபாஷினிங்கிறதே எப்போ தெரிஞ்சுது? நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று தாங்க தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் நாளாக பேரே தெரியல. சரி, ஒரு வேளை பொம்பளை பிள்ளைங்கிறதுனால ஹைட் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். இல்லை, பேரே தெரிய விடலை. அப்புறம் தான் பேர் தெரிய வந்துச்சு. அதான் என்ன காரணம்? அவங்க அப்பாவும் சொல்லலாமா, சேகர் அவரும் சொல்லலாமா, இல்லை எடிட் பண்ணிட்டாங்களா, சொன்னதான் எதுவும் தெரியல. அவருக்கு தெரிஞ்சிருக்குல்ல பொண்ணு பேர்லாம், உள்ளூர் தானே. எவ்வளோ பேர். எனக்கு என்ன கேள்வினா, போலீஸ் குடும்பம்ன்றதுனால மறைச்சிட்டாங்களோ, மூடிட்டாங்களோ அதை அப்படின்ற மாதிரி. இல்லை, முத நாளே எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல அவங்க 2 பேர் மேலே. மணிமுத்தாரில் வேலை செஞ்ச 2 பேர் மேலே சரவணகுமார் எஃப்ஐஆர் போட்டாங்க. இதை மறைக்க முடியாதுமா, அது மறைக்க நினைச்சா பெரிய தப்பாயிடும், அது மறைக்க கூடாதுமா இதை. ஏன்னா சுர்ஜித் போட்டோ வெளியே வந்துருச்சு ஃபர்ஸ்ட் நாளே. ஆனா இவங்க இவங்க 3 பேர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு புகைப்படங்களோ பேர் கூட வெளியே வரல. அந்த எஸ்ஐ சரவணகுமார் போட்டோவே வெளில தெரியுமா? முதல்ல வரல. ரொம்ப லேட்டாக தான் அந்த ஃபோட்டோவில் வச்சு. அது ஒரே ஃபோட்டோ தான். இந்த சைடு ஆங்கிள் அவர் நிற்கிறது, அவங்க அம்மா அப்படி நிற்பாங்க, ஒரு டிஷர்ட் போட்ட மாதிரி. வேறு ஃபோட்டோவே இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு இன்னும் 1000 ஃபோட்டோ வந்திருக்கும். ஓகே, ஆனால் அவங்களுக்கு வெளியிலே வரல ஃபோட்டோ. அப்போ அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு பார்த்துங்க. ஹைடாகவே வாழ்ந்துருக்காங்க. இப்போ இந்த சுர்ஜித்தோட கத்தி வச்சுட்டு இருக்க ஃபோட்டோலாம் எப்போ வந்துச்சு? இல்லை, உண்மையாகவே இப்போ தான் பார்க்குறேன்னா அந்த இன்ஸ்டாகிராம்லாம் அவங்க கத்தியில் வச்சுட்டு நிற்கிறதெல்லாம், இதெல்லாம் எப்பயே கைது பண்ணியிருக்கணும், பிடிச்சி வான் பண்ணியிருக்கணும். எதுவுமே செய்யாமல் எப்படிமா எல்லாத்தையும் வளர விட்டு வளருதுன்னா, நீ பால் பொங்குது விரவை எடுத்து விடாமல் மேலே அள்ளி தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி பொங்குறது அடங்கும்? விரவை எடுத்து விடணும்ல. இப்போ நம்ம விரவை எடுத்து விடுறதுக்கு இந்த பிரச்சனை. இப்போ திருபுவனம் அஜித் இப்போ எங்கே போச்சு? பேசுகிறதே இல்லை. நிற்கிதா போய் நேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வருது, எனக்கு தெரியாதுன்ட்டு வருது, கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தங்குது, அழுது வத்தி போயிருக்கான். அப்படியே ராஸ்கல் வத்தி போயிருக்கான். அப்படியே அது ஒரு பக்கம் சொல்லிட்டு வருது. இப்படி அடுத்தது இந்த மேட்ரு இப்போ கவின் அடுத்தது அதோடு முடிஞ்சிடும். இதுதாம்மா பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. இதுக்கு இப்போ இந்த கவின்குமார் மேட்ரு இருக்குன்னா, இதோட ஆதி அந்தம் என்ன அப்படின்றத நோக்கி பயணிச்சாதானமா அந்த கொலைகளை தடுக்க முடியும். கேமராவுக்கா மைக்குக்கா எதை வேணால் பேசிட்டு போனால் எப்படிமா? அது போய் அது எதனால் நடந்தது, அங்கே இன்னமும் என்ன பிரச்சனை இருக்குது? எல்லா மாவட்டமும் நெருக்கி சாதி அபோவ் 60% மேலே ஜாதி பிரச்சனை கம்மியாக இருக்குது. இல்லைன்னெலாம் சொல்லலை, எல்லா இடத்துலையும் இருக்குது, குறைஞ்சிருக்கு. நல்லாவே நகரமயமாதலில் ஜாதி அழிய ஆரம்பிச்சிட்டு. சென்னை, திருச்சி, இது மாதிரி மெட்ரோபாலிட்டன் மதுரையை வச்சுக்கோமா. இந்த மாதிரி மதுரையெல்லாம் ஒரு காலத்தில் ஹப்பாக இருந்தது அம்மா. அப்போ இந்த மாவட்டத்தெல்லாம் பிரித்த பிறகு மதுரையை பார்த்தா சூப்பராகிட்டது. ஜாதி பிரச்சனை அங்கே நான் கொலை நடக்குது கோவத்துக்கு, அது நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஜாதி பிரச்சனை அங்கே கம்மியாகிடுச்சு. அவங்கவுங்க ஒரு குழுக்களாக அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் நெல்லையை நீங்கள் ஜாதி பிரச்சனை அமுக்க முடியலைன்னா அரசாங்கத்தால் அமுக்க முடியாதா? நான் தான் திருப்பி சொல்கிறேம்மா. ஒரு ஜாதியிலையும் 10 ஜாதி சங்க தலைவர்கள் இருப்பாங்க. கூப்பிட்டு ஒரு பீஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிவிடுங்க. இதை நான் அன்னைக்கு ஃபஸ்ட் நாளே உங்கள்கிட்ட சொன்னேன், இதை சாதி பிரச்சனையாக பேசி விட்றாதீங்க, மேலும் பிரச்சனை தான் வரும்னு. ஆனால் அது அழகாக கவின்குமாரோடைய அப்பா சொல்லியிருந்தார். வேறு யாரும் பின்னாடி இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. வேறு யாரெல்லாம் பின்னாடி இல்லைங்க. ரொம்ப பதிவு பண்ணார். இல்லைங்க, வேறு ஏதாவது யாரோ இருக்க மாதிரி 4-5 பேரை சொல்லியிருந்தால் பிரச்சனை தான் வரும். அவர் அதெல்லாம் விரும்பலாமா? அவர் நல்லாவே தெரியும் பையன் கொலைக்கு நீதி வேணும். தான் பையன் லவ் பண்ணது உண்மை, அந்த பொண்ணு லவ் பண்ணது உண்மை. அவரெல்லாம் மனதளவில் அதை மருமகளாகவே நினச்சிருப்பார். இல்லை, ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணை திட்டலையம்மா. லபதுபு நம்மளாவது கத்துறோம், அவரெல்லாம் திட்டவே இல்லை. ரொம்ப ஒரு பெருந்தன்மையாக பெரிய மனுஷன். அந்த மரத்து போன இதயம் இருக்குல்ல, மறைஞ்சு போன அந்த எப்படி சொல்கிறது, இரும்பான இதயம், அது பேசுது. அந்த அம்மாவை கைது பண்ணுங்க, நான் மற்றதை பார்த்து. அவ்வளோதான், சிம்பிள்.
அவ்வளோதான். அதை செஞ்சு விட்றது தான் நல்லதும் கூட. பிரச்சனையை அப்படியே வளர்த்துக்கிட்டே போனீங்கன்னா தேவையில்லாத அது இன்னும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் வரும். நிச்சயமா சார். நெல்லை கவின்குமார் ஆணவ கொலை குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.